Hi friends, நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், OSPF. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து OSI லேயரில் வந்து வரக்கூடிய சீரியஸ் லேயர் 3 நெட்வொர்க் லேயர் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் IP4 ICMPலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து IGPனா என்னன்றது பார்த்துட்ருக்கோம், இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். ஓகேங்களா, அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம சீரீஸில். இப்போது இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ஐஜிபினா இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். இது வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டரில் வர்றது. இது வந்து ஒரு நெட்வொர்க் லேயர் 3 நெட்வொர்க் லேயரில் வர்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போது இன்றைக்கி லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னால் என்ன, OSPFனா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது ரவுட்டர்னால் என்னன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக புரியும். ரவுட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த OSPFோட பேசிக் அந்த லேயர் 1 லேயர் 2லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஃப்ரெஷராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது ஓவரால் நெட்வொர்க் வச்சுக்கோங்க, ஒரு நெட்வொர்க் டயக்ராம் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு நெட்வொர்க் டயக்ராம். இப்போது பல்க் ஆஃப் சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போது நெட்வொர்க்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதுன்னா வச்சுக்கோங்களேன், அது எப்படி போகுதுன்னா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து பிட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகி பேக்கெட்டாக தான் போகும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இப்போ லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுதுன்னா, இப்போது ஏதாவது ஒரு ரவுட்டிங் அதாவது நெட்வொர்க்கில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்குள்ள சம் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா வச்சுங்களேன், அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிட்டர்ன் அனுப்பாது. எந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடுச்சோ அந்த பேக்கெட்ஸ் மட்டும் மறுபடியும் அனுப்பும். ஓகேங்களா, இதே வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்லாம் என்ன பண்ணுன்னா, RIP IGRPயில் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து ஹாய் விக்னேஷ்ன்ற ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னா, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்புதுன்னா வச்சுங்களேன், அதில் ஹாய்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, வெறும் விக்னேஷ் தான் வந்திருக்குன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுன்னா, இந்த ஹாய் விக்னேஷ்ன்றதை மறுபடியும் ஃபுல்லாக தான் அனுப்பும். அப்போது அது வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தானே, இது நம்ம டைம் டிலே ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு பேக்கெட்ஸ், அதாவது எல்லாமே நமக்கு லாஸ் தான் அதில். ஆனால் இது வந்து லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ன்றது அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மறுபடியும் எந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆச்சோ அதை மட்டும் சென்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போது அதில் OSPF, அதாவது ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. இது வந்து ஒரு IGP இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகாலு, லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மாதிரி. ஓகேங்களா, OSPFும் ISISன்றது ஒரே கேரக்டர். ஓகேங்களா, ஒரே கேரக்டர்னால் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும். இப்போது OSPF எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போது நம்ம வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நெட்வொர்க் டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இதுதான் ஒரு நெட்வொர்க், இந்த இமேஜில் தெரிகிறது. இது வந்து சுவிட்சு, ஈத்தர்நெட் சுவிட்சு SW. இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் லேப்டாப் ஏதாவது ஒன்று. இது வந்து ரவுட்டர் RO. இது வந்து சுவிட்சு, இது வந்து கம்ப்யூட்டர், இதுவும் கம்ப்யூட்டர். ஓகே, இப்போது இது எல்லாமே ஒரு நெட்வொர்க்னு வச்சுங்களேன். இப்போது காமனாக வந்து ரவுட்டரோடைய வேலையே வந்து இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு வரணும். அதாவது நெட்வொர்க்குள்ளே நிறைய சிஸ்டம்ஸ், நிறைய டிவைசஸ்லாம் கனெக்டில் இருக்கும். இப்போது யார் யார் எங்கெங்கே எடுத்துகிட்டு போகணுன்றத அந்த ரவுட்டிங் பண்ணுறதே இந்த ரவுட்டரோடைய வேலை தான். சரிங்களா, அப்போது ஒரே நெட்வொர்க்குள்ளே நம்ம வந்து டிவைஸை மட்டும் கனெக்ட் பண்ணிடணும்னா ரவுட்டர்ஸ் தேவையில்லை. ஒரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது நமக்கு ரவுட்டர் தேவைப்படும். இது நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டர் கதையை உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன். ரவுட்டர்ஸோடைய வீடியோஸ் நான் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதுக்காக தான். ரவுட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. சரிங்களா, இப்போது
OSPF என்னன்னா இது ஒரு புரோட்டோகால். OSPF ஓகேங்களா, ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு. இது ஒரு புரோட்டோகால். இதை வச்சு எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து ஃபைல்ஸை ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் ஆகுது, இதில் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது தான் இப்போ OSPFல பார்க்க போகிறோம். இப்போது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு TCP/IP ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்து இது இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு எஃபிஷியண்ட்டாக, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்ச வரையும் வந்து ரிசீவ் ஆகாத ஃபைல்ஸை மட்டும்தான் ரிட்டர்ன் அனுப்பும். அதாவது நான் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோகால் சொன்னேன்ல, அது மாதிரி. சரிங்களா, தேவையில்லாமல் அதிகமாக வந்து இது பண்ணாது. ஃபைல்ஸை வந்து வீணாக்காமல் அந்த எஃபிஷியண்ட்டாக கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை டிராஃபிக் இல்லாமல் நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோகால், IGP லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோகால் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இது OSPF அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து ஒரு ரவுட்டர்லேயே வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர். இது வந்து இதில் வந்து OSPF ப்ரோட்டோகால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு RIP ப்ரோட்டோகாலு, IGRP, ISIS இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, இருக்கிறதுல எது கம்மியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸோ அது மூலமாக போனால் நமக்கு ஈஸியாக ஒரு ஃபைல் வந்து ஈஸியாக நமக்கு அந்த சென்ட் ஆகிற இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து எது கம்மியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்கோ அது மூலமாக சென்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு டைம் வந்து சீக்கிரமாகவே சென்ட் ஆகிடும். உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னால் என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது C1லேருந்து C4க்கு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது OSPF ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி. OSPFோட ப்ரோட்டோகாலோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸுன்றது 110 தான். சரிங்களா, அப்போது இதே வந்து ISISன்ற மூலயமா சென்ட் பண்ணுதுன்னா வச்சிங்களேன், இப்போது OSPF மூலமாக அந்த ப்ரோட்டோகால் மூலமாக சென்ட் பண்ணுது. அதனுடைய வேல்யூ வந்து என்னது, OSPF வேல்யூ வந்து 110. சரிங்களா, 110. ஓகேங்களா, இதுவே வந்து ISIS மூலமாக சென்ட் பண்ணுதுன்னா வச்சுங்களேன், அதன் வந்து எவ்வளோ 115 இங்கே இருக்குது. அதனுடைய வேல்யூ வந்து 115. ஓகேங்களா, அப்போது நமக்கு வந்து OSPF ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து அதனுடைய வேல்யூ வந்து 110ன்றதுனால கம்மியாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக நமக்கு C1லேருந்து C4க்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிடும். இதுவே வந்து ஆனால் ISIS ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோன்னா வச்சிங்களா 115. ஓகேங்களா, அப்போ அதாவது இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள ஓகேவா OSPF வந்து ப்ரிஃபரபிள். அதை வந்து நம்ம ஈஸியாக நமக்கு யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைல்ஸை வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அப்போது OSPF பெஸ்ட்டு. இப்போ ஓவராலாக எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இருக்கிறதுல எது பெஸ்ட்டுனா IGRP தான். அப்போ IGRP எந்த ப்ரோட்டோக்காலில் வருது, IGRPன்றது டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் ப்ரோட்டோக்காலில் தான் வருது. அப்போ IGRPயோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து அது இருக்கிறதுலே கம்மி. ஓகேங்களா, ISIS கூட 115 வருது, RIP 120 வருது. ஓகேவா, OSPF 110. ஓகேங்களா, இப்போது நம்ம இதில் எது யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஓகேங்களா ஒரு ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறோன்னா வச்சுங்களேன், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் எது வந்து கம்மியாக இருக்கோ அது மூலமாக நம்ம பண்ணனா நமக்கு வந்து ஃபைல்ஸை சீக்கிரமாகவும் ஷேர் பண்ணிக்க முடியும், எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நமக்கு உடனே நமக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ரிசீவ் ஆக செய்யும். ஓகேங்களா, இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னால் என்னன்றது. அப்போது OSPFோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் அதுலேயும் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது சொல்லுவாங்க. இதில் வந்து SPF அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு, அதாவது லிங்க் ஸ்டேட். இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இதில் வந்து நேராக பார்த்தா உங்களுக்கு புரியாது, இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. இப்போது
ஐஜிஆர்பினா என்ன, இஜிஆர்பினான்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுதான் அதில் சொல்ல வராங்க. ஐஜிஆர்பினா என்னன்னா இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். இஜிஆர்பினா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்ன்றது வந்து இன்டீரியர்னால் ஒரே சர்க்கிள்குள்ளே, அப்போது ஒரே அட்டானமஸ்க்குள்ளே, ஓகேவா, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அட்டானமஸ்னால் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருமே. எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இது அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவோம். அப்போது கொஷின் பேப்பர் எடுக்கிறதும் அங்கே தான், அப்போது வேல்யூவேஷன் பண்ணிக்கிறதும் அங்கே தான், ஓகேங்களா. அப்போ இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்ன்றது சிங்கிள் அந்த அட்டானமஸ்க்குள்ளே செஞ்சுக்கிறது வந்து இன்டீரியர். எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்னால் டிஃப்ரெண்ட் அட்டானமஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிஜிபி ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் அட்டானமஸ்னால் ஒரு அட்டானமஸை தாண்டி வேறு மற்ற அட்டானமஸுக்கும் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இது பிஜிபி ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது அதில். இது எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஐஎஸ்பி இருக்காங்கள்ல, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்களாம் மோஸ்ட்லி வந்து இஜிபி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதுதான் அந்த பாயிண்டில் சொல்ல வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒவ்வொரு ரவுட்டர்ஸுமே இப்போது நெட்வொர்க்கில் இருக்கிற நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு ரவுட்டர்ஸுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பக்கத்து ரூட்டர் கூட, ஓகேவா. இன்டர் கனெக்ஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ரவுட்டர்ஸ் கூட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஓஎஸ்பிஎஃப் என்ன பண்ணுன்னா இருக்கிற எல்லா ரவுட்டர்ஸ் கூடயும் 10 seconds ஒன்ஸ் வந்து டம்மி மெசேஜ் அனுப்போம், ஓகேங்களா. அதில் வந்து ரீப்ளே வருதான்ட்டு பார்ப்போம். அதான் அப் ஸ்டேஜில் இருக்கான்றதை ரவுட்டரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அது வந்து ஃபஸ்ட்டு 10 secondsக்கு அனுப்புது, ரீப்ளே வரலனா அடுத்த ஒரு 10 secondsக்கு அப்புறம் மறுபடியும் அனுப்பும். அப்பயும் வரலனா அடுத்த 10 seconds, அது மாதிரி ஒரு 4 தடவை, அதாவது 40 செகண்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. அப்பயும் வரலனா இப்போது ரவுட்டர் 2 வந்து ஓகே, ரவுட்டர் 2 வந்து கனெக்ஷனில் இல்லை, டவுன் ஸ்டேட்டில் இருக்குன்றத அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ரவுட்டர் 1, சரிங்களா. பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து ஒரு கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து விஎல்எஸ்எம்முக்கும் ப்ளஸ் வந்து சிஐடிஆருக்குமே இது சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இது சப்போர்ட் ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போது சேம் இது வந்து மற்ற ரவுட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங் பண்ணாது, ஐஜிஆர்பிலாம் பண்ணாது, ஓகேங்களா. இது வந்து ஈக்குவலாக 2 லிங்க்குமே நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து லோட் பேலன்சிங்கும் பண்ணும், இல்லைனா வந்து லோட் பேலன்சிங் பண்ணாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேபிள் இருக்குது. நெய்பர் டேபிள், டோபாலஜி டேபிள், ரவுட்டிங் டேபிள்ன்றது 3 இருக்குது. இப்போது நெய்பர் டேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போது ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை ரவுட்டர்ஸ் கூட கனெக்டில் இருக்கோ அப்போது பக்கத்தில் இருக்கிற அத்தனை ரவுட்டர்ஸ் கூடயுமே இன்ஃபர்மேஷனை வாங்கி கேதர் பண்ணி வச்சுக்கும். அந்த கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதனுடைய அதே மாதிரி பக்கத்தில் இப்போ வந்து ஒரு 10 ரவுட்டர் ஒன்றா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரூட்டர் கூட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது அவங்க இதில் ஐபி மாறினாலும் அதையே மாற்றிக்கும், ப்ளஸ் வந்து அவங்க இதில் வேறு எதாவது அப்டேட் பண்ணாலும் அதையுமே வந்து அப்டேட்டையும் வாங்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கரண்ட் ஸ்டேட்டில் ரன்னிங்கில் இருக்கா, கனெக்ஷனில் இருக்கா இல்லையா, டவுனான்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வாங்கி வச்சுக்கும். அதான் நெய்பர் டேபிளில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், சரிங்களா. அதை நம்ம பார்க்குறதுக்கான ஷோ பண்ணுறதுக்கான இந்த கமெண்ட் தான் இது. நம்ம இந்த ரவுட்டரில் போட்டிங்கன்னா இந்த கமெண்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். இதுதான் அந்த கமெண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோபாலஜி டேபிள், ஓகேங்களா. டோபாலஜி டேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணுன்னா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இப்போ இருக்கிற 10 ரவுட்டர் இருக்குன்னா 10 ரவுட்டரில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வாங்கி வச்சுக்கும், ஓகேங்களா. வாங்கி வச்சுக்கிட்டு இது வந்து இது பண்ணும், சரிங்களா. இது வந்து வாங்கி வைக்கிறதுனால நமக்கு ஈஸி தானே. அந்த இப்போது இந்த இமேஜில் வந்து இந்த ஒரு ரூட்டு தான் இருக்குது. இது மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். இப்போது அந்த மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்னா வச்சுக்கங்களேன், அதில்
எத்தனை ரவுட்டர்ஸ் எத்தனை வழி இருக்குது, எத்தனை ரவுட்டர்ஸ் எது வந்து நமக்கு வந்து சரியான வழியாக இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம மேப்பில் ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போடுறோம், அது இருக்கிற எல்லா பாத்துமே காட்டுது பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகணும்னா எத்தனை பாத்து இருக்குது, எந்தெந்த வழி போய் எது வந்து எவ்வளோ தூரம், அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து என்ன பண்ணுவோம், இந்த டோபாலஜி டேபிள்ன்றது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் சொல்ல வராங்க இதில். அப்போது டோபாலஜி டேபிள் என்ன பண்ணுது, இருக்கிற எல்லா பாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிது, எது வந்து பெஸ்ட்டாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள். ரவுட்டிங் டேபிள்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம், டோபாலஜி டேபிளில் இருக்கிற எல்லா வழியும் காமிக்கும், அதில் நம்ம எதுவோ நம்ம அதை செலக்ட் பண்ணி போகணும்னு சொன்னோன்னா, ஆனால் இதில் இதில் வந்து என்ன பண்ணோன்னா அதே மாதிரி தான் நிறைய நெட்வொர்க் ஒரே ரவுட்டர்ஸில் நிறைய பெரிய நெட்வொர்க்கில் நிறைய ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன். சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனில் எது பெஸ்ட்டோ அதை மட்டும் நம்ம வியூ பண்ணும். இது ரொம்ப தூரம், இதெல்லாம் வேண்டாம், எது ஷார்ட்டஸ்ட்டு உனக்கு வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கு யூஸ் ஆகுதோ அந்த டேபிள் மட்டும் நமக்கு அதில் வந்து அந்த ரூட்டு மட்டும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு வியூ பண்ணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ரவுட்டிங் டேபிள்ன்றது. ஆக்சுவலாக வந்து இதில் இன்னும் நிறைய இருக்குது, பட் ஆனால் வந்து இப்போ ஓஎஸ்ஐ லேயருக்கு போகிறதுனால இந்த வீடியோஸை சீக்கிரமாக முடிக்கணுனால இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நெட்வொர்க் லேயரில் அடுத்த கான்செப்ட் எதுவோ அதனுடைய வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.